ரேஷன் கார்டை பற்றின முக்கியமான தகவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்னு ரேஷன் கார்டு 5 விதமான கார்டுகள் இருக்குது. இதில் 3 விதமான கார்டுகளுக்கு மட்டும்தான் எல்லா சலுகைகளும் பொருட்களும் கொடுத்துட்ருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் நம்ம அரசாங்கத்திலேருந்து 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கார்டுக்கும் என்னென்ன நம்ம ரெனியூவல் பண்ணணும், இகேஒய்சி பண்ணணும், என்னென்ன பண்ணால் என்னென்ன நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம ரேஷன் கடையில் போய் நம்ம ரினிவல் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ரினிவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ரேஷன் கார்டு வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். ஆக்டிவேட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா திட்டங்களும், நலத்திட்டங்கள், இலவசங்கள் மற்றும் பயன்கள் எல்லாத்தையுமே நம்ம பெற முடியும். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க முக்கியமான தகவல் எல்லாமே உங்களுக்கு சேரும். பயனுள்ள தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள் மற்றும் எல்லா பயன்களையுமே நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் உங்களோட குடும்ப தலைவியோட ஃபோட்டோ தான் இருக்கா கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி அப்படின்ற இடத்துல வந்து குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ரேஷன் கார்டை வந்து வெறும் அரிசி, பருப்பு, ஆயில் இது மட்டும் வாங்குறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணலைங்க. கண்டிப்பாக நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் நம்ம குடும்பத்தையே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். ரேஷன் கார்டை வச்சு தான் நம்ம எப்படி என்னென்ன வேலைகளில் இருக்கோம், எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறோம், என்னென்னலாம் வருமான வரி கட்டுறோம், எந்த நிலமையில் நம்ம சுச்சுவேஷனில் நம்ம குடும்பம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளை மானிட்டைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு போலவே எல்லாத்தையுமே உள்ளடக்கின மாதிரி இன்னொரு ஸ்மார்ட் கார்டு நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைப்பதற்கான முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது ரேஷன் கார்டு. மானிய விலையிலும் இலவசமாகவும் ரேஷனில் பொருட்களை வாங்கி கொள்ளவும், மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு தான் அடிப்படை ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் ரியாலிட்டி. நம்ம ரேஷன் கார்டு மட்டும்தான் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே தான் அந்த கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாபையும் கொடுப்பாங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும், எந்த ஐடியில் போனாலும், என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எல்லா ப்ரூஃபுமே நமக்கு கேட்பாங்க. பேன் கார்டு, ரேஷன் கார்டு அப்படின்றது. ரேஷன் கார்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்ற பொறுத்தவரையில் நம்மளுக்கு ரேஷன் கார்டு தான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த ரேஷன் கார்டை நம்ம ரினிவல் பண்ணணும். கைரேகை, கண் கருவிடை வச்சு நம்ம ரினிவல் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் மந்த்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கால அவகாசமும் கொடுத்துருந்தாங்க. யார் யார் அதை பண்ணலை அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன், பண்ணாதவங்களுக்கு உடனே பண்ணிடுங்க அப்படின்னு. அடுத்து நம்முடைய ரேஷன் கார்டில் முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்ட தகவல்களை அப்டேட்டாக வைத்திருந்தால்தான் அரசின் நலத்திட்டங்கள் நமக்கு தடையின்றி கிடைக்கும். இலவச அரிசி ஆகியவற்றை தொடர்ந்து பெறவும் நம் தகவல்களை அப்டேட் செய்து கேஒய்சி புதுப்பிப்பது நல்லது. ரேஷன் கார்டில் திருத்தங்கள் செய்யவும், மக்களின் புகார்களுக்கு தீர்வு காணவும் ஒவ்வொரு மாதமும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் ரேஷன் அட்டை குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து குறைதீர்ப்பு முகாம் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம ரேஷன் கார்டை ரினிவல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இலவசங்கள், மகளிர் உதவித்தொகைக்காக மட்டும் இல்லைங்க, எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, சட்டமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம்கள் இந்த மாதம் முதல் வழக்கம் போல நடத்தப்படும். அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான பொது விநியோக திட்டம் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி நடக்க இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட வட்ட அலுவலகங்களுக்கு சென்று தங்களுடைய ரேஷன் அட்டைகளில் திருத்தம் மேற்கொள்ளலாம். திருத்தம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால அவகாசம் கொடுத்து அதையும் நீட்டிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ரேஷன் கடையிலேயே இலவசமாக இதை போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இலவசமாக அதை செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களிலும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைகளில் பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்கம் செய்வது,
முகவரி மாற்றம், கைபேசி எண் அல்லது பதிவு மாற்றம் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் இந்த முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே நம்ம இகேஒய்சி ரினிவல் பண்ணிக்கணும். அதில் ஃபோன் நம்பர் இணைக்கலைன்னா இணைச்சிக்கலாம், ஃபோட்டோ மாற்றலாம், டேட் ஆஃப் பர்த் மாற்றலாம், நம்மளோட அட்ரஸ் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக ரேஷன் கார்டு பெறவும் விண்ணப்பம் செய்யலாம். புதுசாக ரேஷன் கார்டு விண்ணப்பம் பெறலாம் அப்படின்னா நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன தேவைன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போய் அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக எல்லாமே பயனளிக்கும். அடுத்து இது தவிர ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று பொருள் பெற முடியாத மாற்றுத்திறன் நபர்களுக்கான அங்கீகார சான்று இந்த குறைதீர்ப்பு முகாமில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தங்களுக்கு பொது விநியோக திட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றையும் இந்த முகாம்கள் வாயிலாக மக்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரேஷன் கடையில் நம்ம பொருட்கள் வாங்குறதுக்கு எந்த ஒரு குறையும், நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, இதெல்லாம் வாங்குகிறோம், இவ்வளோ நம்மளுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம அந்த முகாமில் வந்து மனுவாக கொடுக்கலாம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து சென்னை போலவே அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் கேஒய்சி அப்டேட் செய்து கொள்வது கட்டாயம் என்பதால் மக்கள் இந்த குறைதீர்ப்பு முகாம்களில் அவற்றையும் முடித்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது கேஒய்சி செய்தால் மட்டுமே தான் அரிசி, பருப்பு, ஆயில் கூட வழங்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில், இந்த மாதிரி நாட் அவைலபிள் அப்படின்னு வருது, ரேஷன் கடையில் கொண்டுட்டு போய் ரேஷன் கார்டை கொடுத்தா உங்களுக்கு திங்ஸ் தர முடியாது, அரிசி பருப்பு தர முடியாது, நாட் அவைலபிள்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் அதை கால அவகாசம் கொடுத்துருக்கையிலே ரினிவல் பண்ணிக்கோங்க. கண், கருவிழி, கைரேகை எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை பேருமே அதை ரினிவல் பண்ணணும். அதை போய் செக் பண்ணி ரேஷன் கடையிலேயே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பயப்படாமல் எல்லாருமே ரேஷன் கார்டை ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரேஷன் கார்டில் தான் இருக்குது. அடுத்து வழக்கமான நாட்களில் ரேஷன் கார்டு திருத்தங்கள் மேற்கொள்ள நாம் வேலைக்கு லீவு போட்டு செல்ல வேண்டும். ஒரே நாளில் வேலை முடியுமா என்றால் சந்தேகம்தான். ஆனால் இந்த முகாமிற்கு சென்றால் ஒரே நாளிலேயே வேலை முடிந்துவிடும். மேலும் உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்கும். நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு விஷயமா நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த முகாமுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே ஒரே முகாமில் சால்வ் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த முகாமில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம ரேஷன் கார்டுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம் நோக்கம் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செலுத்தும் மாணவிகளை ஊக்கப்படுத்துதல். பயன் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி அல்லது தொழிற்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது ஆல்ரெடி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்குறத வந்து மே மாதத்துலேருந்தே கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 1000 ரூபா வந்து வரவு வச்சுட்டாங்க. இதுவுமே ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. இந்த நம்ம மாணவர்கள் நம்ம குழந்தைங்க படிப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் மானிட்டர் பண்ணுறாங்க. அதனால் இதை இகேஒய்சி பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தை 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் ரேஷன் கார்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போய் அதை வந்து ரினிவல் பண்ணி ரீகேஒய்சி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேஷன் கார்டு திட்டங்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏஏஒய் அப்படின்ற கார்டு மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு அப்படின்றது. இந்த அட்டை மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் தலா 35 கிலோ ரேஷன் அரிசி மிக குறைந்த விலையில் அல்லது இலவசமாக வழங்கப்படுகிறது. குறைந்த விலை கிடையாது. இப்போ 35 கிலோ அரிசியுமே நமக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த பிஹெச்ஹெச் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிஹெச்ஹெச் அப்படின்றது மட்டும் தான் நான் ப்ரையாரிட்டி கார்டு. அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஏஏஒய் அப்படின்றது மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, ரொம்ப ஏழ்மையான புவர் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து 35 கிலோ அரிசி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஹெச்ஹெச் கார்டும் ஏஏஒய் கார்டை மாதிரி கிட்டத்தட்ட நெருங்கின கார்டு தான். அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. உங்களுக்கு எல்லா சலுகைகளுமே மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து இதுவுமே வந்து உங்களுக்கு பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டுக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த ரேஷன் கார்டு ரினிவல் வந்து பொருட்கள்
வாங்க மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மகளிர் உதவித்தொகை திட்டம் வழங்குறதுக்கும் இந்த கார்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்றதையும் அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா அதை ரினியூவல் பண்ணலை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் எல்லாரையுமே வந்து அவங்க வந்து பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பரிசீலனை பண்ணி தான் மகளிருக்கு இந்த 2500 பணம் கொடுக்கறத பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் தாக்குதலில் ஃபஸ்ட்டு இதை தான் நாங்கள் முன்னெடுத்து செய்ய போகிறோம் அப்படின்றதையும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சைடு உள்ள வங்கியில் உள்ள ஃபோன் நம்பர், அதாவது பேங்க்கில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், ஆதார் கார்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம சைடில் உள்ளதை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்ம மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணலாம். நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் வந்து 1.31 கோடி பெண்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபா பணம் அந்த கலைஞர் உரிமை திட்டத்தில் உள்ளவங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்ருக்காங்க நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அது வந்து இந்த 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்களை மட்டும் நீக்கியிருக்கோம். அவங்க வந்து ஓய்வூதியத்தில் வந்து இடம்பெறுவாங்க. அவங்களுக்கு 3000 ரூபா வழங்கப்படும். அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு 3000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. அந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றியும் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை போய் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவலை தான் நம்ம சேனலில் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் ரேஷன் கார்டை பற்றி தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.